கடவுள் புண்ணியத்தில் கணபதி சார் ஏதாவது ஒரு நல்ல ஆதாரத்தை கொடுத்தாருன்னா சாந்திகா வாழ்க்கை அதுக்கப்புறம் பிரகாசமாயிடும். என்ன அர்ஜுன், இந்த வீடு தானே? கணபதி இல்லம் இதான். சரி சரி, உள்ள போலாம் வா. சார், ஐயா, சார். யாரும் இல்லையா? தெரியலையே சார். ஐயா வணக்கம். வணக்கம். யாரு? மிஸ்டர் கணபதிங்கிறது? ஆமா, கணபதிங்கிறது நான் தான். நீங்க? என் பேர் அர்ஜுன், அவர் பேர் பாலாஜி. வணக்கங்க. சென்னையில இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உள்ள வாங்க, பேசலாம். வாங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேர் சொன்னீங்க, ஆனா நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. சார், நான் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் ஆர்கேயோட மருமகன். அடடே, ராதாகிருஷ்ணன் சாரோட மருமகனா? ஆமா சார். அவருக்கு 2 பொண்ணாச்சே. பரவாயில்ல சார், எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே. தம்பி, உடம்புக்கு தான் வயசாச்சே தவிர மூளைக்கு இல்ல. சரி, நீங்க எந்த பொண்ணை கட்டியிருக்கீங்க? அவரோட மூத்த பொண்ணு சார். அடடே, மூத்த பொண்ணா? துருதுருன்னு இருப்பாளே, அவ பேரு கூட அனிதா. அனிதா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த கிழவனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஏதோ விஷயம் இங்க இருக்கும் இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எங்க மாமா கம்பெனி ஆரம்பிச்சு 40 வருஷமாச்சு. அதை அவர் ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாரு. பழைய லேபரர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வக்கீல் ராம் இருக்கார்ல? ஆமா, ஆர்கே கம்பெனியுடைய வக்கீல். அவர் தான் உங்க விலாசத்தை கொடுத்தாரு. உங்களை கேட்டா பழைய லேபரர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும்னு சொன்னார். நீங்க தான் உங்க மூளைக்கு வயசாகலன்னு சொன்னீங்களே, அதனால பழைய ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படியோ ஏன் ஆட்டோகிராஃபை ஞாபகப்படுத்திட்டீங்க. இத பாருங்க, அந்த நாள்ல ஆர்கே சார் கூட இருந்தவங்க அண்ணாமலை, சுந்தரேச, ஜம்பு, மூர்த்தி, இவங்கெல்லாம் தான். அந்த மூர்த்தின்னு சொன்னீங்களே, அவரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஜம்புவும் அவனும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா ஜம்புவோட வலது கையே மூர்த்தி தான். நீங்களா ஒன்னா சேர்ந்து ஏதாவது போட்டோ எடுத்துப்பீங்களா? அதெல்லாம் இருக்குங்களா? ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஆமா, ஏதோ ஒரு ஆயுத பூஜை சமயத்துல இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்த ஞாபகம் இருக்கு. இருங்க தம்பி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி சார். அர்ஜுன், நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கோம். தம்பி, ஓ மாமனார் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு உழைப்பாளி. அவர் பாட்ட இருந்த ஜம்பு இருக்கானே, அவன் ஒரு பக்கா குடிகாரன். இருந்தாலும் ஜம்பு மேல உன் மாமனாருக்கு பாசம் அதிகம். அவன் கூடவே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான, அதாங்க மூர்த்தி. இந்த பாருங்க, இந்த போட்டோல இருக்கானே. பிக்சர் ஒன்றும் கிளியரா இல்லையே. போட்டோல இடது ஓரமா நிக்கிறானே, அவன் தான் மூர்த்தி. பாண்டிச்சேரியில சரக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இவனுக்கு கிடைக்கும். இந்த ஜம்புவும் மூர்த்தியும் குடிக்க வேண்டியது, கும்மாளம் போட வேண்டியது, இதேதான் வேலை.
சார் இப்போ இந்த மூர்த்தி எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேலூர்ல அவன் தம்பி வீட்டுல இருந்தான். குடிகார இப்ப இருக்கானா இல்லையானே தெரியல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கலாமா? சரிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபங்க்ஷனில் இப்போ நீங்கள் சொன்ன உங்கள் அனுபவங்களெல்லாம் நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையாக சொல்லணும். பரவாயில்ல? உண்மைய எங்க வேணாலும் சொல்லலாம் தம்பி. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஈசிஆர் ரோட்லயே போறீங்க? ஆமா சார். ரொம்ப ஜாக்கிரதையா போங்க தம்பி. இந்த லாரிக்காரெல்லாம் கண்ணா பின்னான்னு ஓட்டுவான். சரி சார், அப்ப நாங்க வரட்டுமா? தேங்க்யூ சார். வரோங்க. போயிட்டு வாங்க. வணக்கம் சார். வாங்க. ஃபோட்டோ ஒன்றும் அவ்வளோ கிளியரா இல்லையே. கிடைச்ச இந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். உட்காருங்க. பாப்பலாம். ரம்யா, எதுக்கு இப்படி அழற? உன்னோட தோல்வியும் பலகீனத்தையும் காட்டுறது தான் இந்த அழுக. பெண்களோட வீக்னஸ் தான் இது. அழுதுட்டா பிரச்சனை தீந்துருமா? கார்த்திக் மாமா முன்னாடியில என்கிட்ட பாசமா பேசினாலும் கோவமா பேச மாட்டாரு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டுறாரு. இன்னும் சொல்லணும்னா என்ன அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. அனிதாவை நான் திட்டினதுக்காக அவர் என் மேல கோச்சிக்கிட்டது கூட பரவாயில்ல. ஆனா யார் அந்த நந்தினி? அவளை நான் எதுவும் சொன்னேன்றதுக்காக என்ன பிடிச்சி எப்படி கத்துனாரு. சாந்தி இருந்தப்ப கூட மாமா இப்படி இல்ல. சாந்தியை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமா கூட மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கல. ஆனா இந்த நந்தினி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நந்தினி தான் மாமா மனசை எப்படியோ கலைச்சிட்டா. புது குறைக்கு ஆர்கே மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா. அந்த நந்தினினால தாங்க எல்லாம் இந்த மாதிரி ஆகுது. கார்த்திக் மாமா கூட பழகுற இந்த நந்தினி பாலாஜிக்கு ஃப்ரெண்டு, பாலாஜி சாந்திக்கு ஃப்ரெண்டு, புது குறைக்கு பாலாஜி வந்து அர்ஜுனுக்கு பார்ட்னர். மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த சாந்தி வந்துட்டே இருக்காக்கா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ கவலைப்படாத. அந்த சாந்தி பாலாஜி கூட்டணி, சாந்தி அர்ஜுன் கூட்டணி, எல்லா கூட்டணியும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஏங்கா, அப்போ இருக்கிற மூர்த்தியோட ஃபோட்டோவை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்கீங்க. அதை வச்சு இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கிட்டத்தட்ட தெரியும். 90% ரிசல்ட் கிடைக்கும். இத்தனை வருஷத்துல அவர் தோற்றத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல, ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணலாம். இப்போ தாடி வச்சிருக்கலாம், இளம்ல இருக்கலாம், வெயிட் போட்டிருக்கலாம், எலிச்சிருக்கலாம். ட்ரை பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம பல விதமா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நாங்களும் மிலிட்டரியில இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இப்ப இருக்கிற மூர்த்தி கிடைப்பாரு. அர்ஜுன் பாரு.
வேணா கொஞ்சம் தாடி வச்சு பாருங்களேன். ஒருவேளை இப்போ வழுக்கையா கூட இருக்கலாம்ல. வேணா தலைமுடியை கொஞ்சம் வழுக்க பண்ணி காட்டுங்களேன் பார்ப்போம். இருங்க இருங்க. ஹேய், இவர்தான். இவர் எனக்கு தெரியும். ஐயோ, இவர் எனக்கு தெரியும். நான் தான் இவரை ஸ்ரீவாசன் கம்பெனில வேலைக்கு சேர்த்தேன். எனக்கு தெரியும்க்கா. கையில கிடைச்ச ஆதாரத்தை விட்டுட்டுமே. அர்ஜுன், எது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். இவரை எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம். அப்படியே இந்த அபிராமியோட ஆட்டத்தையும் முடிச்சிடும். நோனோ, நம்ம எதிரிக்கு இதே வேகம் இருக்கும். இனிமே தான் நம்ம கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். பாலாஜி, யூர் கரெக்ட். என்னக்கா 2வது தடவை ஆதாரத்தை? முதல்ல கையில இருந்த டைரி போச்சு. இப்போ கூடவே பழகின மூர்த்தியை வயிற்றுச்சலா இருக்குக்கா. இந்த மூர்த்தி நானும் இங்கே பார்த்திருக்கேன். ஒரு தடவை கோயில்ல இருந்து வரும்போது என்ன கிராஸ் பண்ணி போனாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. இவர்தான். சரி, பரவாயில்ல. என்னமோ நடந்துருச்சு. நம்ம ஆதாரத்தை நெருங்கிட்டோம். இனிமே வெற்றி நமக்கு தான். அக்கா, இன்னும் கொஞ்சம் கிளியரா கொண்டு வர முடியுமான்னு பாருங்களேன். என்ன இருந்த வேலையும் போச்சு, என்ன பண்ண போறோம்? யார்கிட்ட போய் கேட்கறது? அவசரப்படாத முருகா, எல்லாமே நமக்கு நல்ல விதமா அமையும். அர்ஜுன் நமக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னானே, எப்ப போய் பார்க்கலாம்? மாணிக்கம், அர்ஜுன் இப்பதான் முதல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். கண்டிப்பா போவோம். அர்ஜுன் சொன்ன மாதிரி நிச்சயமா நமக்கு வேலை போட்டு கொடுப்பான். கண்டிப்பா நம்ம எதுவும் கேட்காமலேயே நல்லது செய்வான். வா அர்ஜுன், உனக்கு ஆயுசு 100. டீ சாப்பிடுறியா? கேசவ், கொஞ்சம் இப்படி வாயேன். என்ன அர்ஜுன்? என்ன அர்ஜுன், அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன உன்னோட பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அர்ஜுன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, நான் வேலைக்கு சேர்த்தனே மூர்த்தி. ஆமா, அவர் இப்போ எங்க இருக்காரு? அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. வேலை போனதுக்கு அப்புறம் எங்களோட ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அவரை பத்தி இவ்வளவு சீரியஸா கேக்குற? என்ன விஷயம்? சீரியஸ் தான். என்ன பண்றது, சில சமயம் முக்கியம் இல்லாத ஆளுன்னு நினைக்கிறவங்க முக்கியமானவங்களாயிடுறாங்க. அப்படின்னா கேசவ், நான் அபிராமியோட நடத்துற போருக்கு முக்கியமான ஆதாரமே அந்த மூர்த்தி தான். அப்படியா? அன்னைக்கு கூட அவ்வளோ போதையில ஆர்கேவோட மருமக அர்ஜுன் அப்படி இப்படின்னு ஏதோ வளர்னானே. என்ன சொன்ன? ஆர்கே மருமகன்னு என் மாமா ஆர்கே பேரை சொன்னாரா? ஆமா அர்ஜுன், ஒரு நிமிஷம் இரு. ஏய் முருகா, அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சோம்ல? ஆமா. அன்னைக்கு நாங்களாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ தானே கடைசியா இருந்த. மூர்த்தி எப்படி போனான்னு உனக்கு தெரியாதா? ஆமாண்ணே, ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு நல்ல போதையில இருந்த மூர்த்தி நம்ம முரளியோட போறத பார்த்தனே. யாரு? முரளி கூடவா? ஆமாண்ணே. மூர்த்தி அண்ணன் முரளி கூட்டிட்டு போயிருக்கான்னா கண்டிப்பா ஸ்ரீனிவாசனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. என்ன மேஸ்திரி, நல்லா இருக்கீங்களா? பில்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா? நல்லா நடக்குது தம்பி. யாரு இது?
யாரோ விலாசம் தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. மேஸ்திரி ஆ, முக்கியமான ஒருத்தன் வந்திருக்கான். ஆ, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. நீங்க இங்கேயே இருங்க. சரி. என்ன மூர்த்தி என்ன எங்க? ஓஹோ, ஊர்ல எவன் காணாம போனாலும் நீ என்ன வந்து கேப்பியா? நான் என்ன சென்சார் ஆபீசரா இல்ல போலீஸா? போலீஸ் வேணா ஒன்ன கூட்டிட்டு போலாம், நீ போலீஸ் ஆக முடியாது. மூர்த்தி அண்ணனை நீ தான் கூட்டிட்டு போனதா கடைசியா பார்த்தவங்க சொன்னாங்க. ஏன்பா, அந்த ஆள் அன்னைக்கு ரொம்ப குடி போதையில் இருந்தான். அதுவும் வயசானவன். அதான் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் இறக்கி விட்டேன். நீ சொல்றது உண்மைதானா? ஏன், நல்லது காலமே இல்லையா? முரளி, நீ அன்னைக்கு நல்லது தான் செஞ்சிருக்க, ஆனா இப்போ போய் சொல்றேன். உன் வண்டியில தான் மூர்த்தி என்ன வந்திருக்கிறாரு. என் வண்டியில தான் வந்தாரு. ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாரு. ஏன், அது வரைக்கும் பார்த்தோம் ஆளுங்க, கடைசி வரைக்கும் உங்ககிட்ட பார்த்து சொல்லியா? ம், அப்போ உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா? அப்ப ஏன் பாவம் உன்னை பத்தி இப்படி சொல்றாங்க? எப்படி? அதான் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட நீ மூர்த்தி என்ன கூட்டிட்டு போனதாகவும் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்லயோ பங்களாலயோ எங்கேயோ தங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்களே. ஆமா, நான் எதுக்கு மூர்த்தியை அடைச்சு வைக்கணும்? ஆ? இல்ல, நாங்க அவங்ககிட்ட நான் புலன் விசாரணை பண்ண போறோம். இதப்பா அர்ஜுன், நீ திரும்ப திரும்ப என்கிட்டே வந்துகிட்டு இருக்க. வேணாம், நீ வந்து என்கிட்ட கேட்கறதே முதல் தப்பு. இதோ பாரு முரளி, மூர்த்தினே ஒரு தொழிலாளி. நம்ம தொழிலாளிங்கெல்லாம் ஒண்ணா இருக்கணும். இன்னைக்கு அவருக்கு நடக்கிறது தான் நாளைக்கு உனக்கும் நடக்கும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. சரி, நீ எதுக்கு மூர்த்தியை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க? இதோ பாரு முரளி, மூர்த்தி எனக்கு நம்ம கம்பெனில நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னால தானே அவருக்கு வேலை போச்சு, மறுபடியும் நான் தானே அவருக்கு வேலை வாங்கி தரணும். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம நான் அப்படியே அவருக்கு வேலை வாங்கி தர முடியும்? ஓஹோ, அதானா? ஏன் நீ வேற மாதிரி நினைச்சியா? நான் என்ன வேற மாதிரி நினைக்கிறது? அதானே, உனக்கு தான் மூர்த்தி எங்க இருக்காருன்னே தெரியாத, அப்புறம் நீ என்னத்துக்கு நினைக்க போற? சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு. மூர்த்தி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா, இல்ல நீ போற வழியில அப்படி அப்படியே எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு சொல்ல முடியுமா? பார்க்க மாட்டேன், பார்த்தா சொல்றேன். தேங்க்ஸ். வரட்டுமா? ஆ.